ஏஐங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லித் தருவதற்கான ஆசிரியர்கள் நிறைய கிடையாது. ஏன்னா இப்போ ஏஐயில் ட்ரெயின்டு மேன் பவரே கிடையாது. இப்போ நான் ஏஐ படித்தேன் அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் எடுத்தீங்கன்னா அங்கே ஏஐன்னு ஒரு கோர்ஸே கிடையாது. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் உங்களுக்கு ஏஐ. இது நான் சொல்கிறேன் இல்லை, புதுசாக வருது அப்படிங்கிறத படிக்கிறத விட நான் இப்போ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா மீது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். கரெக்டாக இல்லையா? பட் எனக்குன்னு ஒரு இன்னேட், நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான், இந்த குழந்தைய ஆர்கானிக்காக விடுங்க, அந்த குழந்தை கரெக்டாக வரும். கரெக்டாக இல்லையா? நான் நீட்டு ஐஐடி ஏதோ ஒரு கோர்ஸை ஃபெர்டிலைசர் அடித்தா அந்த குழந்தை காணாமல் போயிடும். கரெக்டாக இல்லையா? உங்களோட தனிப்பட்ட திறமைகள் உங்களுக்கே தெரியாமல் காணப்படும். அது நான் என்னோடய செமினாரில் நிறைய சொல்லுவேன். அந்த காலத்தில் யானைகள் வந்து நாங்கள் வந்து போருக்கு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி அந்த யானைகள் வந்து நாங்கள் வந்து கோவிலில் ஊர்வலம் வர்றதுக்கும் வாசல்லேருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? யானைக்கே போருக்கு போகக்கூடிய திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானையை மாற்றினோமோ அது மாதிரி தான் நம்மளாம் மாறியிருக்கோம். கரெக்டாக? வாழ்க்கையில் உங்களுக்குள்ள எண்ணற்ற திறமைகள் இருக்குது. நீங்கள் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு மீது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்க. பட் இந்த எலிஃபென்ட் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஏஜ் வர்சஸ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யங் ஏஜில் தான் அந்த எலிஃபெண்ட்டை வந்து வாருக்கு அனுப்ப முடியும். இந்த எலிஃபெண்ட் வந்து வயசாகிடுச்சுன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? அதனால் நீங்கள் வந்து உங்களோட தேடலை நீங்கள் வந்து நல்ல விரிவுபடுத்துங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எந்த பர்டிகுலர் கோர்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நிறைய எழுதுங்க, என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள், அவைலபிள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏஐக்கு டீச்சர்ஸ் கிடையாது, நீங்கள் தான் படிக்கணும். படிக்கிறது ரெடியா? ரெடி சார். இல்லை புதுசாக படிக்கிறதுக்கு ரெடினா என்ன வேணாலும் படிக்கலாம். ரெடி சார். ஆல் தி பெஸ்ட். நெடுஞ்செழியன் சார், இப்போ அவர் கேட்ட மாதிரி வந்து ஏஐ படிப்பை பற்றி கேட்டார். ஏஐ ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடியிலேருந்தே ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஊரில் வந்து இப்போ எல்லாரும் ஏஐன்னு சொன்னோன்னே எல்லாரும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஏஐ எங்கே படிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் ஐஐடி, ஐஏஎஸ்சி, ஐசஸ் இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இது கல்வி வந்து எப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே காலேஜுக்கு ஸ்கூலோட என்வாயன்மெண்ட் வந்து வேறு, காலேஜோட என்வாயன்மெண்ட் வேறு. காலேஜில் எல்லாமே நீங்கள் தான் படிக்கணும். யாரும் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி இந்த படி அப்படின்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கம்ப்ளீட்லி ராங். இது வந்து இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் முதல்லையே கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. உங்களை மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து மிடாஸ் டச் அதை வந்து தொடும் பொழுது அது ரேபிட் ஃபயர் ஆகுது. அது மாதிரி நிறைய துறைகள் இன்னும் நம்ம வந்து தோண்டி எடுக்க வேண்டிய துறைகள் இருக்குது. ஏஐ இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். அது வந்து ஏஐயில் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் சொன்னாலுமே இன்றைக்கி நம்ம சில ஜார்கன் மாதிரி தான் பேசுகிறோம். கரெக்டாக இல்லையா? நான் இப்போ ஏஐயில் போய் நான் கம்ப்ளீட் பண்ணி நான் டாப்பில் வருது அப்படிங்கிறது வந்து இது போட்டிகள் நிறைந்த உலகம். நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகிறத விட ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போகிறது ஈஸி. கரெக்டாக? இப்போ கூகுள் வந்து அவங்க ரெட்டினா, மிஸ்டர் பிச்சை சொல்லியிருப்பார் அவரோட டாக்கில், கூகுள் ரெட்டினா ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஏஐக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸ் வேணும். இந்த ரெட்டினா ஸ்கேனை எங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்லையும் சங்கர் நேத்ராலயம் தான் பண்ணுறாங்க. நமக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து 500 கிலோமீட்டர் ரேடியஸில் 2 ஹாஸ்பிட்டல் இது நடக்குது. இந்த ரெட்டினா ஸ்கேனை நான் ஸ்கேன் பண்ணி, ஏன்னா அவங்கள்ட்ட மில்லியன்ஸ் ஆஃப் ரெட்டினா ஸ்கேன்ஸ் இருக்குது. கரெக்டாக? அதை ஸ்கேன் பண்ணி இந்த ஏஐ டூலில் நான் உள்ளே போட்டேன்னா அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, ஸ்ட்ரோக் வருமானு சொல்லிடும். இதுதான் ஏஐயோட அப்ளிகேஷன். ஏஐக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தேவை. டேட்டா எங்கெல்லாம் இருந்தால் தான் ஏஐ வந்து ஒர்க் பண்ண முடியும். இது ஒரு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ரேடியாலஜியில் ஃபுல் டேட்டா வாங்கிட்டாங்க, இந்த ரெட்டினா ஸ்கேன் வாங்குறாங்க. அது மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுமோ, இப்போ ஹெல்த்துக்கு வந்து அவங்க டேட்டா வாங்குறாங்க, அக்ரிகல்ச்சர் டேட்டா வாங்குறாங்க. இதை வச்சு அவங்க மாடலிங் வந்து கிரியேட் பண்ணி ஏஐயில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏஐ இஸ் அ குட் டூல்.